அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். சஹர் நேரத்தில் உண்ணுங்கள், ஏனெனில் சஹர் நேர உணவில் அல்லாஹுவின் பரக்கத் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான அருள் உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1923. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சாதாரண நாட்களில் ஒருவர் காலை முதல் மாலை வரை தண்ணீர் கூட அருந்தாமல் இருப்பது என்பது மிகச் சிரமம். ஆனால் நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் அதிகாலையில் எதையாவது சாப்பிட்டுவிட்டு மகரிபு நேரம் வரை தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கிறார். இதற்கு காரணம் சஹர் நேர உணவில் இருக்கக்கூடிய அல்லாஹுவின் பரக்கத் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இதை புரியாத பலர், நாங்கள் இரவே உணவருந்துவிட்டு நோன்பு நியத் வைத்து கொண்டு படுத்து விடுகிறோம், எனவே நாங்கள் சஹர் நேரத்தில் எழுந்திருக்க மாட்டோம் என்று கூறுகின்றனர். இன்னும் சிலர் நடு இரவில் எழுந்து சாப்பிட்டுவிட்டு உறங்கி விடுகின்றனர். இந்த இரண்டு நிலைக்கும் மாற்றமாக சஹர் நேரத்தில் உண்ண வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. அதாவது சுபுஹ் நேரம் உதயம் ஆவதற்கு முன்பு உள்ள அந்த நேரத்தில் உண்ண வேண்டும். அதுவே சஹருடைய உணவு, அதுவே பரக்கத்து பொருந்திய உணவு என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய தகவல். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.